சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் விடயம் இலங்கையின் மன்னார் பகுதியில் உருவாக்கப்படும் காற்றாலை மின்திட்டத்தை சுற்றி எழுந்திருக்கும் மக்கள் எதிர்ப்பு. ஐரோப்பிய நாடுகளில் இந்த மாதிரி காற்றாலை மின்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் நம் நாட்டில் ஏன் மக்கள் எதிர்க்கிறார்கள்? உண்மையில் இந்த திட்டம் இயற்கைக்கு பாதிப்பு தருகிறதா அல்லது அரசியல் காரணிகளால் தூண்டப்பட்ட எதிர்ப்பா என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மன்னார் காற்றாலை மின் திட்டத்தின் அவசியம். இலங்கையில் மின்சாரம் உற்பத்தி பெரும்பாலும் எரிபொருள் மற்றும் நிலக்கரி போன்ற இறக்குமதி செய்யப்படும் மூலங்களில் தான் உள்ளது. உலகளாவிய எரிசக்தி விலையுயர்வு, நாணய சிக்கல்கள் இதையெல்லாம் சமாளிக்க காற்று, சூரியன் போன்ற மாற்று ஆற்றல் திட்டங்கள் தேவைப்படுகிறது. அதனால்தான் மன்னார் போன்ற காற்று மிகுந்த பகுதிகளில் காற்றாலை திட்டம் முக்கியமாக கருதப்படுகிறது. மக்கள் முன்வைக்கும் அச்சங்கள். மன்னார் வளைகுடா உலகில் முக்கியமான பறவைகள் இடம்பெயரும் பாதையில் உள்ளது. பெரிய காற்றாலை சக்கரங்கள் பறவைகளுக்கு அபாயம் ஏற்படுத்தும் என்கிறார்கள். கடலடி பகுதி, பவளப்பாறைகள், மீன்பிடி வளங்கள் பாதிக்கப்படும் என்கிற அச்சமும் உள்ளது. மீனவர் சமூகத்திற்கு கடலுக்கு செல்லும் வழி குறையும் என்ற பயமும் நிலவுகிறது. அரசியல் காரணிகள். எந்த பெரிய முதலீட்டு திட்டம் வந்தாலும் இலங்கையில் அரசியல் குழுக்கள் அதை தங்களது ஆதாயத்துக்காக பயன்படுத்திக் கொள்ள முயல்கின்றன. அதனால் சில சமயங்களில் உண்மையான அச்சங்கள் விட அரசியல் தூண்டுதல்கள் அதிகம் தாக்கம் செலுத்துகின்றன. உலகளாவிய அனுபவம். ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற முன்னேறிய நாடுகளில் காற்றாலை மின் உற்பத்தி பெருமளவில் நடைபெறுகிறது. அங்கும் ஆரம்பத்தில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சத்தம், காட்சி இடர்பாடு, பறவைகளின் பாதுகாப்பு போன்ற காரணிகள் பேசப்பட்டன. ஆனால் சுற்றுச்சூழல் ஆய்வு, சரியான இடத்தேர்வு, மக்கள் நம்பிக்கை இவற்றால் பிரச்சனைகள் பெரும்பாலும் குறைக்கப்பட்டன. உண்மையான பாதிப்பு இருக்கிறதா? சுற்றுச்சூழல் மதிப்பீடு சரியாக நடத்தப்பட்டு அதன்படி திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பாதிப்புகளை குறைக்க முடியும். பறவைகள் அதிகம் வரும் பகுதிகளை தவிர்த்து காற்றாலை அமைத்தல், மீனவர் சமூகத்திற்கு மாற்று வசதிகள் செய்து தருதல் போன்ற நடவடிக்கைகள் அவசியம். அதாவது திட்டம் சரியான முறையில் செயல்பட்டால் நீண்ட காலத்தில் நன்மைகள் தான் அதிகம். இதனால் மன்னார் காற்றாலை மின்திட்டம் என்பது இலங்கைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் மக்கள் அச்சங்களை புறக்கணிக்காமல் அவர்களுக்கு விளக்கமும் நம்பிக்கையும் கொடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தினால்தான் இந்த திட்டம் வெற்றி பெறும். மக்கள் எதிர்ப்பின் மூல காரணம் தகவல் குறைவு மற்றும் அரசியல் தலையீடு. அதை தீர்த்து வைத்தால் இந்த திட்டம் நம் நாட்டின் எதிர்கால ஆற்றல் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய பலனளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.